ஏண்டா நாட்டுக்கு வீட்டுக்கு நல்லது நடக்கணும், உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னா அமரு அக்பர் அண்டனின்னு 3 மதத்தை கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன சண்டை போட்டீங்க? எங்களுக்குள்ள மத சண்டை இல்லப்பா. அப்புறம் எங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். இனிமே படுறா. உனக்கு இப்ப என்ன வயசாச்சு? வயசுக்கு இல்லடா, அதான் உங்க அம்மா போய் சேர்ந்துட்டால. அதனால என்னப்பா, இந்த உலகத்துல முடியாது என்ன முயற்சி திருவனை அக்குன்னு எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க. டீச்சர் சொல்லிடுவாங்க. உங்க சின்னம்மா நான் இங்க தேடுறது. அது சொன்ன டீச்சர் தான் எங்க சின்னம்மா. ஏண்டா படிக்க சொன்னா அப்பனிக்க புரோகிராம்ல பாக்குறீங்களா? குழுவாளிலே முத்து வந்தல்லோ, குழுவாளிலே முத்து வந்தல்லோ, முத்து வந்து முத்தம் தந்தல்லோ, பூவுக்குள்ளே புயல் அடிச்சல்லோ. ஏயா முத்து, தினமும் என்ன பாடி வரவழிச்சு ஏயா தொந்தரவு பண்ற? தொந்தரவு பண்ணணும்னு சொல்ற, அப்புறம் ஏன் வர்ற? அது என்னமோ ஐயா, உன் குரலை கேட்ட உடனே என் காலு தானா வந்துருது. வந்து என்ன புண்ணியம்? என் ஆசையை நிறைவேற்றிருக்க மாட்டேங்கிறியே. என்ன ஆசை? எனக்கு 3 பையங்க. என் முன்னாடி போய் சேர்ந்துட்டா. என் பையங்க ஒரு தங்கச்சி பாப்பா வேணும், தங்கச்சி பாப்பா வேணும் அடம் பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே கருப்பு. அதனால உன்ன மாதிரி சிகப்பா ஒரு பெண் குழந்தை பெத்து கொடுக்குறியா? கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெறாமலே இருக்காங்க, கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அவ்வளவு ஏன் முதல் நாள் வரவேற்பு, அடுத்த நாள் தாலி கட்டலையா? அதனால முதல்ல இப்ப வரவேற்று அப்புறம் தாலி கட்டுற. ஆமா, நமக்கு சிகப்பா பொம்பளை பிள்ளைதான் பிறக்கும்னு எப்படி சொல்ற? நான் கருப்பு, நீ சிகப்பு. கருப்பு சிவப்பு சேர்ந்தாலே நிச்சயம் வெற்றி தானே எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. உனக்கு பொம்பளை பிள்ளை தானே வேணும்? என்னைய மூக்குல கை வைக்கிற? முக்கியமான விஷயம் இருக்கு. ஐயோ, என் கையா வந்துட்டாரு, நான் கிளம்புறேன். வைக்க போல நாங்க நானும் திங்க மாட்டாங்க, தள்ளியும் கொடுக்க மாட்டாங்க. என்ன சாந்தி, வீடு பூட்டி கிடக்குது, யாரையும் காணோம். குண்டர் இல்ல, வீட்டை பூட்டிட்டு எங்க போயிட்டு வர? பாட்டு கத்துக்க போறேன். பாட்டு கத்துக்க? இந்த நேரத்துல இவ யார்கிட்ட போய் கத்துட்டு வர தெரியுமா? யார்கிட்ட? எல்லாம் நம்ம பாலு பையகிட்ட தான். இதுக்கு தான் வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்களை வேலைக்கு வைக்க கூடாதுங்கிறது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு, ஒரு நாள் உனக்கு தெரியாம நான் இவளுக்கு பாட்டு கத்து கொடுத்துருவேன். நான் ஒண்ணும் உங்ககிட்ட கத்துக்க மாட்டேன், முத்தோட தான் கத்துக்குவேன். ரொம்ப ஆட்டாத. அவ வெகுளி, அவகிட்ட போய் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இந்த உள்ள போ. போமா போ, போய் கதவை தர வந்து சேருதுங்க. டேய் பாவதரே, இங்க வா. என்னடா ராஜா, என்ன ஷாப்பிங்கா? அதை விடு, நீ கல்யாண வீட்டுல ஏதோ பயங்கரமான கலாட்டாவை கேள்விப்பட்டேன். ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? பத்திரிக்கைக்காரன்டா நானு, எனக்கு தெரியாம ஒண்ணு நடந்துட முடியுமா? இதுக்கு தான் பாட்டெல்லாம் கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேடையில் ஏறணுங்கிறது. இன்னைக்கு என்ன அழுகுன முட்டையா இல்ல தக்காளியா? சச்சா, அந்த மாதிரி கலாட்டெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அத சொல்ல முடியாது. அது ஒரு புது அனுபவம். புது அனுபவம்னா காதலா? இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன். நான் ஏதோ உளறிடுவேன், வரேன்டா. இந்த பையன் எங்கேயோ வசமா மாட்டிருக்கான். பாவம், அவனுக்காவது நல்ல பொண்டாட்டி கிடைக்கணும். உள்ள போங்க. எல்லாம் என்ன ஏதாவது பறி கொடுத்துட்டீங்களா? பறி கொடுக்க போறோங்கிற கவலையில இருக்கிறோம். இந்த வீடு பங்களா காரு தோட்டம் எல்லாம் எங்களை விட்டு போக போகுது. அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? வீட்டை விட்டு துரத்துற பரவாயில்லையே, பாலுக்கு கல்யாணம் ஆகி முதலிரவு முடிஞ்சு போச்சு. இந்நேரம் சுவாதி கற்பம் தரிச்சிருப்பா. அவனுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்த சொத்தெல்லாம் நீட்டு போறா. இவ்வளவுதானா? இது என்கிட்ட முன்னாடி சொல்லக்கூடாது. சொல்லி என்ன பண்ணிருப்பேன்? உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை போற நான் முயற்சி பண்ணிருப்பேன்ல. அதுக்கான வித்தையெல்லாம் எனக்கு தெரியுங்க, அதை சொல்லி கொடுத்துருப்பேன்ல. என்ன வித்தை? இங்கேயா சொல்லி கொடுப்பாங்க? வீட்டுக்கு வாங்க, எங்க குருநாதர் போட்டோ இருக்கு, அதை நான் கும்பிட்டு சொல்லி கொடுக்கேன். இந்த கேட்ச் வாங்க. இப்படி நாருது. வாங்க வாங்க. இவர்தான் இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்த மகான். வித்தையை கத்துக்கிறதுக்கு முன்னாடி இவரை ஒரு தடவை கும்பிட்டுங்க. இவர் பேர் மாணிக்கம். அப்பெல்லாம் ஒரு காலத்துல ஆடின ஆட்டம் என்ன, பாடின பாட்டம் என்ன, பெரிய மைனரா இருந்தாரு. அதுக்கப்புறம் மைனர் கெட்டு மாமா ஆயிட்டாரு, மகான் ஆயிட்டாரியா. ஆணினத்தை பிறக்கிறதுக்கு வித்த தெரிஞ்ச உடனே நடந்தே எம்ஐ மேல போயிட்டாரு. எப்பாவது தெல்பதி முறையில என்கிட்ட பேசுவாரு. முத்து, அந்த வித்தை எனக்கு கத்துக்கூட சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. மனுஷனுக்கு எல்லாமே மூச்சு காத்து தான். இந்த மூச்சு காத்து 24 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் வலது பக்கமாவும், அடுத்த 1.5 மணி நேரம் இடது பக்கமாவும் மூச்சு காத்து மாறி மாறி வரும். வலது பக்கம் வந்தா சூரியகலை, இடது பக்கம் வந்தா சந்திரகலை,
இதே மாதிரி பெண்களுக்கும் மாறி மாறி வரும். ஆம்பளைக்கு வலது பக்கமும் பெண்களுக்கு இடது பக்கமும் மூச்சு காத்து வர்றப்ப ஒண்ணு சேர்ந்தா நிச்சயமா ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஆஹா ஐயா, இத நம்பி நாங்க இறங்கலாமா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? நீங்க பிறக்கிறது காரணமே நான் தான். இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்தவனதான் கொப்ப எனக்கு வேலை கொடுத்தான். ஓ அண்ணே, எனக்கு வலது பக்கம் வருது சூரியகலை. உடனே போய் என் பொண்டாட்டி நான் ஒர்க் அவுட் பண்றேன். வரேன் வரணுங்க. அண்ணா நான் என்ன பண்றது? எனக்கு சந்திரகலை வருது. சந்திரகலை வருதா? இப்படியே மூக்குல கை வச்சுக்க. சூரியகலை வந்துடுறேன். அப்படியே போ. சரி போ. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு நாயி. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு விதியை கண்டுபிடிச்ச, நீ கண்ட பொறுக்கி பதில் சொல்லி கொடுக்குறியடா. கோச்சுக்காதீங்கண்ணே, உங்க புகழத்தான உரலாம் பரப்புறேன். உன்னை நேர்ல வந்து ஓத்தாண்டா சரிப்படுவ. 50 பைசாக்கு பிறந்தவன மகனா இன்னும் அந்த புத்தி போலையே. என்ன மூக்க ரம்ப மோட்டர் ஆகிற மாதிரி ராவிட்டே போற? அப்பா, இதுல பெரிய ரகசியம் அடங்கி இருக்குப்பா. என்ன? கிட்ட வாங்க. ஆமா, நம்ம இதை மறந்தே போயிட்டுமே. மாலா, என்ன தின்னுட்டு வந்து இப்படி மூக்கு கிட்ட விரல வைக்கிறீங்க? ஒரே நாறுது. போடி பைத்தியக்காரி, ஆம்பளை குழந்தை பிறக்கிற வித்தைய கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்படி சொல்லி சொல்லியேதான் உங்களுக்கு 5 பொம்பளை பிள்ளை பெற்றாச்சு. இனி நீங்க எதை கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு குழந்தையே பிறக்க போறது இல்ல. ஏன்? போன தடவை பிரசவம் முடிஞ்ச உடனே நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டேன். நான் கடைசி புள்ளையதான் நம்பி இருக்கேன். அவனுக்காவது ஆண் குழந்தை பிறக்கணும். நிச்சயமா வந்துடுறேன். ஏன் வரல நீட்டுற? அது ஒண்ணு இல்ல ரங்கநாயகி. ஆம்பளைக்கு வலது பக்கமும் பொம்பளைக்கு இடது பக்கமும் மூச்சு காத்து வரும்போது ஒண்ணு சேர்ந்தோம்னா ஆம்பளை புள்ள பிறக்குங்கிறது ஒரு ஐதீகம். எனக்கு இப்ப வலது பக்கம் மூச்சு காத்து வருது, உனக்கு இடது பக்கம் மூச்சு காத்து வருது. அப்படியா சங்கதி? உன்ன சொல்லி குத்தம் இல்லையா? 3 வேளை மூக்க பிடிக்க சோரியம் போட்டு இங்கே தங்க வச்சிருக்கேன் பாரு. அந்த கொழுப்பு இன்னில இருந்து ஒரு வாரத்துக்கு உனக்கு சோறே கிடையாது. பசிக்குமே, போய் புள்ள தின்னு. புளி பசிச்சாலும் எங்க புள்ள திங்க போகுது? மூச்சுல இவ்வளவு விஷயம் இருக்குதா? டெஸ்ட் பண்ணி பார்த்துறேன். தாத்தா, ஐயா வாடகை பணம் கொடுக்க சொன்னாரு. வாடகை பணமா? இதுக்கு இப்ப என்ன அவசரம்? இது இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்குள்ள நடக்க போறத நினைச்சா என் மனசுக்கு எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? எங்க கண்ணை மூடிக்க. மூச்சுக்கு மூச்சு சேர்ந்துடுச்சு. நடக்க போறத நினைச்சு உனக்கும் கிளியல்பா ஆயிடுச்சு போல இருக்குது. அதனாலதான் காஷ்மீர் பள்ளத்தாக்குல வீசுற காத்து மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. ஐயோ, நீயா பருத்தி வெடிக்கிற மாதிரி தலை நரைச்சு போய் கிடக்கு. இதுல ஆசை வரையா? அம்மா சும்மா சும்மா வரம் கொடுத்த மேலே கை வைக்கிறாங்க. குழுவாளியிலே முத்து வந்தல்லோ, தேன் குடிக்க நீ வந்தல்லோ, தேவதைக்கு வெக்கம் வந்தல்லோ, முத்துக்கு மேவளது மூச்சல்லோ, மீனாவுக்கு எழுது மூச்சல்லோ, முத்து மீனா ஒன்று சேர்ந்தல்லோ, வெக்கத்திலே மூச்சு நின்னல்லோ, ரங்கநாயகி 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 ரங்கநாயகி. எவன்டாவன் என் பேரை சொல்லி கூப்பிட்டவன்? எவன் என் பேரை சொல்லி கூப்பிட்டவன்? என்னாலதான் உன் பேர் சொல்லி கூப்பிட முடியல. எவனோ ஒரு தைரியசாலி உன் பேர் சொல்லி கூப்பிடுறான். நல்லா இருக்கட்ட. ரங்கநாயகி ரங்கநாயகி. அப்பா ரங்கநாயகி போயிடுச்சு. ஆரம்பிச்சிடாமா? ரங்கநாயகி 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 ரங்கநாயகி. ரவி, உன் சம்சாரத்துக்கு பிரசவம் ஆயிடுச்சு. பிறந்துச்சா? 4 மணிக்கு. ஆனா பொண்ணா? ரெட்ட குழந்தை. ஒண்ணு பொண்ணு, இன்னொன்னு அதுக்கு பொண்ணுதான். டேய், மூக்குல விரல வைக்க சொல்லிட்டு சூரியகலை சந்திரகலைன்னு இதையும் பொண்ணா பிறக்க வச்சுட்டு. கையடியா? நீ மூக்குல வர வச்சியா? வச்சேன். உன் பொண்டாட்டி மூக்குல வர வச்சியா? வைக்கலையே. வைக்க தெரியாம வச்சுட்டு ஏன்டா என் வரல? ஐயோ,
போட்டோ காமிச்சு தூயத்தை படம் வச்சிருங்க குரங்குகளா. என்னம்மா குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருக்கியா? இல்ல தாலாட்டு பாடி தூங்க வச்சுட்டு இருக்காங்க. ஏமா இவன் எப்ப பார்த்தாலும் விவரம்லாமே பேசுறான்? அவன் எப்பவும் அப்படித்தான். எனக்குன்னு ரெண்டும் வந்து வாட்ச் இருக்குங்க. எங்களை பார்த்தா அவனுக்கு பிடிக்காம போச்சு. எனக்கு மொத்தம் 5 பொன் குழந்தைங்க. அது ஒன்றை குழந்தைய தொட்டது கிடையாது. எனக்கு 4 பொன் குழந்தைங்க. அதுல 2 அம்மா பார்த்ததே இல்ல. அதுல ஒண்ணு அம்மா மாதிரியே இருக்கும். நான் அப்படிதான். வேணும்னா உங்க அண்ணன் கிட்ட சொல்லி என் மேல கேஸ் போட சொல்லு. அப்படியாவது அவன் கோர்ட்டுக்கு போட்டோம். இவன் கோர்ட்டுக்கு போய் கிழிச்சான். இவனுக்கு வாதார திறமை இருந்தா நான் எப்பவும் உங்ககிட்ட விவாகரத்து வாங்கியிருப்பேன். தண்ணி ஊத்துங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன பாரு வீட்டுல இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். கச்சேரிக்கு போலையா? அதான் வீட்லயே பெரிய கச்சேரி நடக்குது. நான் எங்க போறது? வீட்லயே கச்சேரி நடக்குதா? இல்ல இந்த வீட்டுல ரிஹர்சல் பண்றல அது சொல்றேன். ஓஹோ. அப்பா கோபியோட மாமனார் மாமியார் வந்திருக்காங்க பாருங்க. வாங்க வாங்க. வந்துருவீங்களா? இன்னும் நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? அப்படியே போனாலும் உங்களையும் கூட்டிட்டு தான் போவேன். வரதட்சணை மட்டும் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறீங்க, பதில மட்டும் ஃபுல்லா கொடுத்துறீங்க. ரங்கநாயகி எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்னம்மா இது வரைக்கும் பையன் பிறக்கணுங்கிற ஆசையில கத்திட்டு இருந்தா, பிறந்துருச்சு இப்ப மமதையில கத்திட்டு இருக்கா. சிலருடைய புத்தியை மாத்தவே முடியாது. உங்களை மாதிரி. பாலு அம்மா அப்பாவும் குழந்தை பார்க்க வந்திருக்காங்க. எந்த குழந்தை? உன்னோட குழந்தை. ஆமால நீங்க பேசிருங்க, இந்த கொண்டு வந்துடுறேன். மீனா மீனா என்ன ஒரு முக்கியமான விஷயம் யாருக்கும் தெரியாம போய். என்ன பேசுறீங்க நீங்க? யாருக்கு தெரியாம இல்ல உங்க கூட வரமாட்டேன். பெரிய ஐஸ்வர்யா ராய் போய் ராஜா யாருக்கு தெரியாம வர சொல்லு. இத முதல்ல சொல்லிருக்க கூடாதா? சரி சரி சாம்பாரை பாத்துட்டு இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பாருங்க. நேரம்டா. ஏண்டாப்பா பாலு, நீ எப்படா எங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்த? விடு, கோபியோட மாமனார் மாமியார் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்தா என்ன இருந்தா என்ன செத்தா எனக்கு என்ன? அவங்க குழந்தைய பாக்கறாங்க, போய் எடுத்து. ஆத்தாடி, ஊர்ல இருந்து என் மாமனார் மாமியார்லாம் வந்திருக்காங்க. குழந்தையாவது டச் பண்ண விட மாட்டேன். அவங்க கிட்ட ஏதோ பொய்ய சொல்லி குழந்தை எடுத்துடா. டேய், இவ்வளவு நாளா என்ன இழிச்சவன் ஆக்கிட்டு இருந்த, இப்ப என் குடும்பத்தை ஆக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? அப்பனே உன் சங்காத்தமே வேண்டாம், இந்த மாசத்தோட வீட்டை காலி பண்றேன். ஏண்டா இவ்வளவு குறைஞ்ச வாடகையில உனக்கு எங்கேயாவது வீடு கிடைக்குமா? கிடைக்காது. ஆமா. அப்ப போய் குழந்தை எடுத்துடா, இல்லன்னா வீட்டை காலி பண்ண வச்சு. ஐயோ, இன்னைக்கு இதுக்கு போய் வீட்டை காலி பண்ணுங்க. குழந்தை நான் கூட்டண்டா. என்ன உள்ள போன பாலு ஒண்ணு ஆள காணோம். வாங்குங்க, உள்ள போய் குழந்தை பாப்போம். இந்தாங்க. என்ன நீ எடுத்துட்டு வந்துட்ட? நான் உள்ள வந்து பார்க்க மாட்டோமா? உங்களுக்கு எதுக்கு வீண் தரமா? என்ன நின்னுகிட்டே பேசிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. அட உட்காருங்க. சரி சரி உட்கார். சொட்டையே என் வீட்டுல வந்து என்னைய பாலு, குழந்தை அப்படியே உங்க சாயல். ஆமா, பேசுனா லொல்லு மயிர் பேசுறான்னு சொல்றீங்க. அவன் குழந்தை அவன் மாதிரி எல்லாம் பக்கத்து வீட்டுக்கார மாதிரியா இருப்பான் தானே? என்ன மாப்பிள்ள இப்படி ஓடி வரீங்க? உங்களை பார்த்த சந்தோஷம் தான். இவளுக்கு குழந்தைய பார்க்காம இருக்க முடியலன்னா கிளம்புனா உடனே கிளம்பிட்டேன். வாங்க போ. இப்படி போயிடலாமே. என்ன தம்பி கொல்ல பக்கமா கூட்டிட்டு போறீங்க? மாப்பிள்ளை எதை சொன்னாலும் அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது. நாம 2 பேரும் வர்றது சுவாதிக்கு ஆனந்த அதிர்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறாரு போல இருக்கு. இல்ல மாப்பிள்ளை? யாரு? கதவை துற. யாரும் இருக்காங்க பாத்தியா? அப்பா நல்லா இருக்கேமா? எப்ப வந்தீங்க? மாப்பிள்ள எதுக்கு கதவை சாத்தணும்? எதுக்கு சாத்தணும்? என்னமாமா பொண்ணையும் பேத்தையும் பார்க்க வந்திருக்கீங்க, மனம் விட்டு நிம்மதியா பேச வேண்டாமா? பேசுங்க, வந்துடுறேன். தம்பி அம்மா எங்க? அம்மாவா? சுவாதியை பாருங்க, சுவாதி கோவப்படுது. ஆமா, நீங்க அம்மாவை பார்க்க வந்தீங்களா சுவாதியை பார்க்க வந்தீங்களா? சுவாதியை பார்க்கதா? பாருங்க, அம்மாவெல்லாம் கேட்காதீங்க. மாப்பிள்ள சொன்னாங்க, அதுல ஏதாவது காரணம் இருக்கும். அது பாலு டென்ஷன். என்னடா? எனக்கு என் குழந்தை மறுபடியும் வேணும். இருக்குடா. அந்த சனியம் பிடிச்ச மாமனார் குழந்தைய போட்டோ எடுக்குங்கிறாரு. ஐயோ, குழந்தைய போட்டோ எடுத்து ஆயுஷ் குறைன்னு சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் அந்த ஆள்கிட்ட சொல்ல முடியாதப்பா. ஏன்? அந்த ஆள் தொழிலே போட்டோ எடுக்கிறதா. விளங்கி போச்சு. சரி, நான் போய் எடுத்து வந்து இரு. சரி, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்.
அப்பா குடுறா. இந்தப்பா ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா வந்துட்டு இருக்கானுங்க. இன்னும் யார் யார் வர போறானுங்க தெரியலப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு கோட்டா ஓவர். இனி கேட்டாலும் குழந்தைய தர மாட்டேன். போடா. ஐயோ இவன் வேற குழந்தைய தர மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ண போறேன் தெரியல. பிரச்சனை யார் ரூபத்துல எப்போ வரணும் ஒண்ணுமே தெரியல. குழுவாளியிலே முத்து வந்தல்லோ, குழுவாளியிலே முத்து வந்தல்லோ, தட்டி தட்டி பிரியாணி தந்தல்லோ. இந்தாங்க பிரியாணி. உட்காருங்க. தேங்க்ஸ். முத்து, இந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு வந்து எவ்வளவு வருஷம் இருக்கும்? நீங்க புறக்கு முன்னாடி வந்துட்டான். இத்தனை வருஷமா நாம எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டோம். அதனால இந்த 2 பையாக்களுக்கும் நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க. முத்து, நாங்க சொல்ல போற விஷயத்த நீ யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி உன்னோட ஒரு கண்ணு வேணும். வாய் வழியா வருது. ஐயா, பிரியாணியை கொடுத்துட்டு கண்ணை கேக்குறீங்களே, ஒரு கிட்னி கேளுங்க தர்றேன். அது உள்ள இருக்க யாருக்கும் தெரியாது. என் கண்ணை கொடுத்தா ஊருக்குள்ள ஒத்த கண்ணு கூப்பிடுவாங்க. நான் எப்படி கண்ணு ஓணும்னா கண்காணிக்கிறதுன்னு அர்த்தம். இவ்வளவுதானா? இது முன்னாடி சொல்லக்கூடாது. யார கண்காணிக்கணும்? இந்த வீட்டுல யாருக்கும் தெரியாம எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ராத்திரி கவனமாயிரு. வீட்டுக்கு வீடு யாராவது மாத்துறாங்க, உடனே எங்களை வந்து எழுப்பு. சரி, ஹெல்ப் பண்றேன். நிறைய போட்டுருங்க. எச்சல்ல. சாரி, குப்பை தட்டி நினைச்சேன். முத்து, 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 பாத்தியா? பார்த்தேன். நல்லா பாத்தியா? 2 பார்த்தேன். என்ன 2 பார்த்த? என் 2 கண்ணால பார்த்தேன். இது போதும். 50-50 ஓகே. நீ பார்த்தது அப்படியே அம்மா கிட்ட சொல்லுவியா? யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன். ஆமா, என்ன பார்த்த? ராத்திரி 1 மணி இருக்கும். இருட்டா இருந்திருக்குமே. ராத்திரினாலே இருட்டுதான். என்னது இது? தவளை சத்தம். அப்ப ட்ரெயின் வந்துச்சா? ட்ரெயின் இல்ல, நாய் ஊழையிடுது. செல் செல் செல். ஒரு வெள்ளை உருவம் இந்த பக்கம் வந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் செல் செல் செல்லுன்னு இந்த பக்கம் ஒரு வெள்ளை உருவம் வந்துச்சு. 2 நெருங்கி வந்துச்சு. நெருங்கி ஏதோ குடுக்கல் வாங்கல் பண்ணிச்சு. அதுக்கு அப்புறம் பிள்ளைங்க எங்கயா? அவங்க ஒத்துமையா இருக்கணும்னு இந்தியன் படத்துக்கு அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா மூச்சு மறதுக்குள்ள ஆரம்பிச்சிடலாமா? டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா. டெலிபோன் மணிக்கு மாதா கோயில் மணிக்கு வித்தியாசம் தெரியாத நாயிடா நீ. மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா. ஆலமரத்தை பார்த்து மலர்ன்றியாடா. டிஜிட்டலில் செதுக்கிய குரலா. என்னது செதுக்கிட்டியா? எலிசபெத் டெய்லர் மகளா. யார் நம்ம ராமதவன மகளா? சாக்ரேஷன் தவளா இவள் தானா? ஊர் தவளை பார்த்து ஜாகீர் ஹுசேன் தவளான்னு கேக்குறிய நாய். மீனா மீனா இவள் அங்கம் தங்கம் தானா? மீனா மீனா இவள் லேட்டர் செல்லார் போனா. கம்ப்யூட்டர் சாமி, அது செல்லுலார் போன் இல்ல, லோக்கல் எஸ்டிடி பூத். யோ சும்மா இருக்க மாட்டா. யார்கிட்டயா பேசுற? எங்க அண்ணன் கிட்ட. இதான் உங்க அண்ணனா? அழகா இருக்காரு. எங்கயா இருக்காரு? துபாயில இருக்காரு. துபாயிலயா? ஏயா? என்ன கிணறுல என்ன வரலையா? கூட்டி போயிருக்காங்க. காண்டு, நான் அழகா இருக்கேன்னு சொன்ன உடனே என்ன துபாய் கமிச்சேடா. ஒரே கப்புடா. சொல்ல விட்டுச்சு. இனிமே கவலையே இல்ல. விடியா? எனக்கு இன்னும் சந்தேகம் தீரல. கல்யாணம் ஆகாமலேயே குழந்தை பெத்துக்கலாமா? அத அன்னைக்கே சொன்னேன்.